ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வியாழக்கிழமை இரவில் இப்போ இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? உன் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் குழப்பங்களையும் வருத்தங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுப்பதற்காக உன் கனவில் வரப்போகிறேன். கனவில் வந்து நான் உனக்கான தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி நாளை இதுதான் நடக்கப் போகுதுன்ற உண்மையையும் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பெண் ரூபத்தில்தான் உனக்கு உதவி செய்ய வரப்போகிறேன். நல்ல மங்களகரமான தெளிவான முகம் கொண்ட கள்ளக்கபடம் இல்லாத இந்த பெண் என்பவள் நாளை உன் வாழ்க்கையில் உன்னை தேடி உன்கிட்ட பேச வருவாங்க. அவர்களிடம் நீ என்ன பேசினாலும் சரி, அவர்கள் மூலமாக ஏதாவது உனக்கு ஒரு தடைப்பட்டு போயிருக்கும் காரியத்தை தான் நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். யாருன்னு தெரியாம நாளைக்கு உன்னை தேடி வருபவர்கள் யாரையும் நீ விரட்டிவிடவோ அவர்களிடம் கோபப்பட்டு பேசவோ வேண்டாம் என் செல்லமே. அவர்கள் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போகிறது உன் வராகி அம்மா நானே தான். அவர்கள் எதுக்காக உன்னை தேடி வர்றாங்க தெரியுமா? நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விஷயம் எப்போது பார்த்தாலும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டு என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? உன்னுடைய லட்சியம் இன்னும் எவ்வளவு தூரமாக இருக்கோ, எப்போது தான் இது நடக்குமோன்னு இனிமேலும் நீ கலங்கக்கூடாது என்பதற்காக தான் உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் அவங்கள அனுப்பியிருக்கேன். துவங்கும்போது தூரத்தை பார்க்காமல் லட்சியத்தை மட்டும்தான் பார்க்கணும். எந்த காரியத்தையுமே செய்ய ஆரம்பிக்கும் போது இது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இதுக்கு எவ்வளோ நாள் காத்திருக்கணும், எவ்வளோ நாள் கஷ்டப்படணும்னு யோசிக்காம இதுக்காக நாம் என்னெல்லாம் செய்யணும், நாம் நினச்சது நடக்கிறதுக்கும் நாம் நினச்சதை அடைவதற்கும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அதற்காக வேற என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குன்னு அதற்கு உண்டான விஷயங்களை பற்றி யோசி. கடந்து வந்த வழியையும் பார்க்க வேண்டாம். ஏனெனில் வழியும் சரி, இரண்டுமே ஒருபோதும் ஒன்றுக்கொன்று எதிரானது தான். உன் மனசில் இருக்கக்கூடிய தழும்புகளும் காயங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்நாளையும் வீணாக்கி விடாதே என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்த கஷ்டத்தையும் காயத்தையும் கடந்து வந்து விட்டாயல்லவா? இனி பெருமையோடு உனக்கான வேலைகளை செய். நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா நான் துணையாக நிற்பேன். வலி தாங்க முடியாமல் எனக்கு யாருமே தேவையில்லை, எல்லாரும் செஞ்ச ஏமாற்றமும் துரோகமுமே போதும், இனிமே எனக்கு எந்த மனிதர்களும் எந்த உறவுகளும் தேவையில்லை, நான் யாருக்கிட்டையும் பேசாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துடலான்னு யோசிக்கிறியா? உண்மை என்ன தெரியுமா என் செல்லமே? நீ எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். யாரெல்லாம் நீ தேவையில்லைன்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னால் ஒரு பலனும் இல்லை, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினச்சி உன்னை விட்டு விலக யோசித்தாங்களோ அவர்களுக்கு உன் உதவி தேவைப்படும்படியும் உன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற சூழ்நிலையையும் அவர்கள் வாழ்க்கையில் நான் உருவாக்க போகிறேன். இது எல்லாவற்றையும் பற்றிய விளக்கத்தை கொடுப்பதற்காக தான் இன்று இரவு உன் கனவிலே நான் வரப்போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய உடலை எப்போதுமே மெல்லியதாகவும் இலகுவான காற்றை போலவும் உன்னுடைய மனசை மிகவும் தெளிவானதாகவும் வச்சுக்கிட்டினா உன்னுடைய உடலும் கூட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருக்கும் என் பிள்ளையான உனக்கு இனிமே எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில பேர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுறதை காட்டிலும் புன்னகையோடு கடந்து போயிடுவது தான் உனக்கு நல்லது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் நீ பேசக்கூடிய உறவுகளும் யாருமே 1 வயசு 2 வயசு குழந்தைகள் கிடையாதல்லவா? எல்லாருமே எத்தனையோ வயது எத்தனையோ ஆண்டுகள் அனுபவத்தை கடந்து தான் வந்திருக்காங்க. நீ சொன்னவனே அவங்க சட்டுன்னு ஏற்றுக்கிறதுக்கும் சட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட மனசும் சரி அவங்களோட வயசும் சரி ஒத்துழைக்காது. அதனால் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை அவங்க போக்கிலேயே விட்டுவிடு. தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் சொல்லி உன்னுடைய தரத்தை நீ குறைத்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கும் இந்த உலகத்தை சரியாக தெரிந்து கொண்டு மாற்றத்தை வரவழைத்து கொள்ளாத மனிதர்களிடமும் போய் நீ பதில் கொடுக்க ஆரம்பிச்சினா உன்னுடைய தரம் தானே குறைந்து போகும். என் பிள்ளையான நீ மிகவும் அற்புதமான பிள்ளை. நீ ஒருபோதும் உன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ளவோ தாழ்த்தி கொள்ளவோ கூடாது. மேலும் மேலும் நீ உயர்ந்து வளர வேண்டும் என்று தானே நான் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய கெட்டிக்காரத்தனம் என்பது உன்னுடைய படிப்பிலையோ சாமர்த்தியத்திலையோ கிடையாது. உன்னுடைய வேலைகளையெல்லாம் நீ எப்படி சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கிற என்பதை பொறுத்து தானே கெட்டிக்காரத்தனம் இருக்கிறது.
மனிதர்களுடைய வாழ்க்கையில் காசு சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் காசை காட்டிலும் அதிக மனிதர்களை சம்பாதிப்பது என்பது மிகவும் அபூர்வமான விஷயம். நீயும் அப்படி மனிதர்களோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையாக இருப்பதால் தான் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனத்தோடும் அதே நேரத்தில் அன்போடும் பாசத்தோடும் கூட இருக்க சொல்கிறேன். மனிதர்களோடு வாழ்பவன் மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் வேறு எதைத்தான் சரியாக புரிந்து கொண்டு வெற்றி பெற முடியும்? இந்த பூமியின் பிரச்சனையே மனிதனை புரிந்து கொள்ளாதது தான். அதனால்தானே நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் சிக்கல்களும் வருது. நீ கவலைப்படாத என் செல்லமே. உன்னை புரியாத மனிதர்களுக்கும் உன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாத மனிதர்களுக்கும் உண்மை என்னங்கிறத நான் உணர்த்துறேன். இன்று இரவோடு இரவாகவே உன் கனவில் வரப்போகும் நான் உன் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுத்து உன் கஷ்டங்களெல்லாம் காத தூரம் ஓடும்படி செய்ய போகிறேன். இனி எல்லாமே நீ நினச்சது போல தான் நடக்கப் போகுது. நான் உனக்காக செய்ய போகிற எல்லா விஷயங்களையும் பார்த்து நீயும் மிகவும் முகம் மகிழ்ந்து மணரப்போகிறாய் என் செல்லமே. அப்புறம் பாரு, இந்த வராகியம்மா நான் உனக்கு செஞ்சது எல்லாமே நல்ல விஷயம்தான்னு நீ எனக்கு நன்றி சொல்லி என்னை மிகவும் உயர்வாய் நினைப்பாய். உன் வாழ்க்கையிலையும் இனி நான் பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க போகிறேன். நேர்வழியில் வாழ்வதும் நேர்மையாக இருப்பதும் அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பாவம் செய்பவர்களை விட நேர்வழியில் வாழ்பவர்களுக்கு தானே 2 மடங்கு சோதனை வருகிறது. அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கவலைகளையும் காயங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீன்னா இதற்கு மேல் நடக்க வேண்டியதையெல்லாம் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையில் நாளை முதலே பல 1000 ஆச்சரியங்களை நான் உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். சில சந்தோஷங்களையும் சில சங்கடங்களையும் கடந்து வந்தனே. இனிமேல் உன் வாழ்நாளை மிக மனநிறைவோடும் மன நிம்மதியோடும் தான் வாழ்வாய் என் செல்லமே. யாருக்கும் சுலபமாக கிடைக்காத கோடீஸ்வர ராஜயோகத்தையும் இந்த வராகியம்மா நான் உனக்காகவே தரப்போகிறேன். கொஞ்சம் பொறுத்திரு. நாளை உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் நான் பதில் சொல்வேன். நீ ஏமாற காரணமாக இருந்தவர்களுக்கும் நான் அதற்குரிய தண்டனையை கொடுப்பேன். உனக்கான சந்தோஷமான செய்தியை உன் உள்ளம் குளிரும்படி நான் உன் வாழ்வில் நடத்தி வைப்பேன் என் செல்லமே. நீ கேட்ட வரத்தையெல்லாம் இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் அல்லவா? இனிமேல் நீ கவலைப்படாத. நாளை முதலாகவே நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உனக்கு தேவையான உதவிகளையெல்லாம் முழுவதுமாய் நான் செய்து முடித்து உன் கஷ்ட காலங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியையும் உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. இனிமே நீ நினச்சது தான் நடக்கும். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. ஒருவருடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் வச்சு அவர் இப்படி தான் எடை போடக்கூடிய ஆளாக நீ இருக்காதே. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு விதமான குணங்களையும் வெவ்வேறு விதமான கருத்துக்களையும் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய முழு மனதில் உள்ள கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து அதுக்கு பிறகு அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்தை வச்சு இவங்க இப்படிதான்னு நீ ஒருபோதும் யாரையும் எடை போட்டு விடாதே. பெரிய விஷயங்களை விட சிறிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில் அதிகம் காயப்படுத்தும். நீயும் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சிறப்பாகவும் முறையாகவும் அமைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இனிமே யாரையும் குறைவாகவோ மதிப்பு தரமாகவோ நடத்தி விடாதே. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ எல்லாருக்கும் மரியாதை கொடு. இந்த உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய இந்த கடல் நீரால் ஒரு சிறு துளி எண்ணெயை கூட மூழ்கடிக்க முடியாது என்பதுதானே உண்மை.